விஜய் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் லண்டனில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, டீல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. நீங்க என்ன சொல்ற வரீங்க அப்படின்னா, நீங்க நாங்க தான் வந்து சமூக நீதி கொண்டு வந்துருக்கீங்க. என்ன சமூக நீதியை கொண்டு வந்தீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க என்ன பண்ணுனீங்க? ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாரு? அவர் பேசுறாரு, ஏன் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பல்லு பறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சுங்கிறாரு. எதனால துணி வேலையெல்லாம் ஏறுது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அவங்களோட பேரை சொல்லி அவளுக்குலாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க, அதனாலதான் துணி வேலை ஏறுதுங்கிறாரு. நானும் திமுகவும் பங்காளிகள், எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை அப்படின்னாரு. இப்போ நீங்கள் தான் பங்காளின்னு போய் ஒட்டி உறவாடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் திமுக, அதிமுக, இந்த நாம் தமிழர் எல்லாமே இப்போ ஒரே குட்டையில் உண்ண மாட்டேங்க தானே, நீங்கள் எல்லாமே பங்காளிகள்ட்டீங்க. சைவர்கள்கிட்ட இருந்து தான் இவங்க வந்து இந்த ஐடியாலஜி எல்லாமே திருடுறது. நீங்கள் சைவ சித்தாந்த கழகம்ன்றது, இந்த கழகம்ன்ற வார்த்தையை சைவர்கள்ட்டேருந்து இவங்க வந்து திருடினது. அவங்க வந்து இந்த திருவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க, சைவ சபை அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. அதோட ஐடியாலஜியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இன்னைக்கு இந்த திராவிடர் கழகம் இவங்களாம் சொல்கிறாங்க பாருங்களேன், இதுதான் இன்னைக்கு வந்து அந்த சைவ சபையோட ஐடியாலஜியாக இருந்தது. அது வந்து விஜயால் வந்து தமிழக பாஜகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து அந்த இளைஞர்கள் கூட்டத்தை வந்து இங்கே இழுத்துருவாரு, அந்த வாக்குகள் சேர்த்துரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கே போகலாம், ஒரு 3வது கட்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாஜக எந்த பிரச்சனையும் இல்லை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மளுடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் மகளிர் அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு விஜய் சார்பா புஷியானந்த் ஒரு அறிக்கையில விட்டாங்க. இந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து பாஜக சொல்படி தான் நடக்கிறாரு, பாஜகவிலேருந்து மிரட்டுறாங்க விஜய அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? எல்லாரும் அவங்களோட கற்பனைக்கு பேசிட்டு இருக்காங்க. இங்கே யாரையும் போய் மிரட்டணும், இங்கே யாரையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சது பண்ணணுன்ற அவசியம் வந்து பாஜகவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, யாரோட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்க சுதந்திரமாக முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதில் போய் நீங்கள் மூக்க நுழைச்சிட்டு அதுக்குள்ளே அதிமுகவோட கூட்டணியா, இல்லை இவங்க கூட சீமான் கூட கூட்டணியா, இல்லை வந்து பாஜக கூட கூட்டணியா, இப்படி எதுக்கு இவ்வளோ ஒரு இதுன்றது தெரில. அவங்க இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க வந்து இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொன்று அவங்க தெளிவுபட அவங்களோட மனட்டிலே சொல்லிட்டாங்க, பெரும்பான்மையாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்கள் கூட யார் வரீங்களோ அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு யார் தயாராக இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து அதிமுக வந்து அவங்களோட இது என்னென்னா, விஜய் கட்சி கூட சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த போன எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பலவீனமான கூட்டணியை வச்சுருந்தது வந்து ஏடிஎம்கே தான். ஸோ இன்னமுமே அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு பலமான கூட்டணியில் அவங்க குழப்பத்தெல்லாம் இருக்காங்க. அவங்களே யாருக்கும் தூண்டல் போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் வர மாதிரி தெரியல. அதனால அவங்க வந்து ஒரு பெரிய பெருங்கனவுல சரி இந்த மாதிரி நம்ம எதனாவது கிளப்பிக்கிட்டே இருப்போம், அப்போ நமக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா மாநாட்டிலேயும் அவர் வந்து அதிமுகவை பற்றி ரொம்ப பேசல. ஏன்னா ஆளும் கட்சி யாரும் அவங்கள பற்றி தான் அவங்க பேசுவாங்க. இன்னொன்று எதிர்கட்சியாகவும் ஒரு ஆக்டிவாகவும் அவங்க செயல்படலை. இப்போ இவங்களை பற்றி என்ன பேச ஒன்றும் இருக்குல்ல. அதனால் அவங்க டிஎம்கே வந்து இது பண்ணி பேசினாங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு இது இருந்தது, ஓகே நமக்கு எதுவும் வருவாரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க, கல்லை விட்டு பார்ப்போம் அப்படின்னு. அவங்க ஒரேடியாக ஷட்டர் எடுத்து மூடிட்டாங்கப்பா, அவங்களோடலாம் கூட்டணி கிடையாது. அதில் ஒரு வார்த்தை தெளிவாக போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கும்போது மக்கள் நலனுக்காக தான் அப்படின்றாரு. அப்போ வந்து நல்லா தெரியுது, ஏடிஎம்கே டிஎம்கே நினச்சா மக்கள் நலன் நாங்கள் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது தான் அதில் மீனிங் ஆகுது. அதனால் நாங்கள் கூட்டணி இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கூட்டணி அப்படிங்கிறது நாங்கள் திரும்ப சொல்கிறது எலெக்ஷன் டைமில் தான். இப்போதைக்கு அவங்க அதுதான் இப்போ எலெக்ஷன் டைம் ஆகும்போது என்ன வேணால் மாறலாம் அப்படி இல்லையா? அதிமுக வைக்கலாம் இல்லை, எலெக்ஷன் டைமில் தான் அவங்க வந்து கூட்டணியில் வந்து என்னன்றதே முடிவெடுப்பாங்க. ஏன்னா அப்போதைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்குது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, கட்சியில் இருக்க தொண்டர்களோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் இது பண்ணி தான் கட்சி தலைவர்கள் வந்து முடிவெடுப்பாங்க. அதனால் இப்பயே நம்ம வந்து இதை வந்து என்ன அப்படி இப்படின்னு யூகம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது உண்மையுமே ரொம்ப தப்பாக தான் இருக்கும். அது இதுக்கான சரியான டைமும் கிடையாது. இப்போ பாஜக தவேகா இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வரும் அப்படிங்கிற சலசலப்புகள் இருந்தாலும் பாஜக திமுக ஒரு நல்ல உறவுல இருக்காங்க, கள்ள உறவும் கூட கிடையாது, நல்ல உறவுல இருக்காங்க. அதாவது பாஜக ஆளாத முதலமைச்சர்கள், ஆளாத மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர்கள், டில்லி, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இடி ரைடு போயிருக்கு. தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மட்டும் இடி ரைடு வரல.
அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, பாஜக திமுக க்ளோஸா திரும்ப இருக்கு சொல்றதா ஈடி சீமான் சொன்னாரு. இந்த அதான் சீமான் சொல்லியிருக்காரு. இடி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு இது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஈடிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரூஃப் கிடைக்குது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இடி ரைடு போவாங்க. அதனால நீங்கள் எப்போவுமே வந்து இடி ரைடு போனால் உடனே நீங்கள் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்க பிஜேபி இடி ரைடு அனுப்பிட்டாங்கிறது. உடனே போகல அப்படின்னா பிஜேபி பாருங்க அனுப்பலன்றது இது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்போவுமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட வேலையை நீதித்துறை ஆகட்டும் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்வாங்க, சிபிஐ ஆகட்டும் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்வாங்க, இடி ஆகட்டும் அதே போல் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் அதில் எந்த இடத்துலையுமே வந்து போய் கட்சியாக அந்த ஒருத்தர் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டோம். அதுதான் வந்து மோடிஜி அவர்களோட எதுவுமே. சீமான் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒரு வன்மம் நிறைஞ்சது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கள்ள உறவுலாம் கிடையாது, அவங்க நல்ல உறவுல இருக்கிறாங்க, நேரடி உறவுல இருக்கிறாங்க. நாங்கள் பல இடங்களில் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம். சீமான் அவர்களோட ஸ்டாண்டர்ட் என்றைக்குமே வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்குது. அவரை தான் வந்து எங்கள் அப்பா கலைஞர் அப்படிம்பாரு, என் தாத்தன் பெரியாருன்னாரு, இன்னைக்கு வந்து என் முப்பாட்டை முருகன்னு நிற்கிறாரு. இவரே தான் ஒரு காலத்தில் வந்து சொன்னா நாங்களும் பெரியாருக்கு பார்த்து வளர்ந்தவங்க, திராவிட கட்சியில திராவிட கழகங்களால நாங்கள் வளர்ந்தவங்கன்னு வருவார். அப்புறம் இப்போ சொல்லியிருந்தாரு போன வருஷத்துல நானும் திமுகவும் பங்காளிகள், எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை அப்படின்னாரு. இப்போ நீங்க தான் பங்காளின்னு போய் ஒட்டி உறவாடிக்கிறீங்க. அப்போ நீங்க திமுக அதிமுக இந்த நாம் தமிழர் எல்லாமே இப்போ ஒரே குட்டையில உருண மாட்டேங்க தானே, நீங்க எல்லாமே பங்காளிகள்ட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க வந்து எங்களை வந்து இது பண்றீங்க, எந்த இடத்துலயாவது நாங்கள் வந்து திமுக வந்து நாங்கள் வந்து பங்காளிங்க இல்லைங்க, நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி என்ன சொல்லியிருக்கோமா, எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்டான்ஸாக வந்து திமுகவுக்கு வந்து என்ன அவங்க பண்ணுறதை நாங்கள் ஊழல் அவங்க செய்கிறத வெளிப்படுத்துறதாகட்டும், அவங்க ஆட்சியில் இருக்கிற நிர்வாக முறைகேடுகள் சீர்கேடுகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து அந்த இடத்துல ஏடிஎம்கே அந்த வேலையை செய்யலை, எதிர்கட்சியாக இருந்து பிஜேபி இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்கிற ஒன்னொன்றுக்கும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு எடுத்து வைக்கிறதாகட்டும் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போது சீமான் அவர்கள் இது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து வன்மம், அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல முழுக்க முழுக்க அஃபெக்ட் ஆகிருக்கிறது இப்போ வந்து சீமான் அவர்கள் தான். அதனால அவர் பயங்கர பதட்டத்திலையும் குழப்பத்தையும் யார் அடிக்கிறதுன்னு தெரியாம பாக்குறவங்க எல்லாம் போட்டு அடிச்சுட்டு என்னென்ன வாய்க்கு வந்ததோ அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் பேசுறதுலாம் வந்து அவர் சொன்ன மாதிரியே தான், தம்பி நான் சொல்றதெல்லாம் வந்து நீ வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி நம்ம சிரிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் பங்காளிகள் அப்படிங்கும் போது அவங்க வந்து முன்னாடி கூட்டணி வச்சிருப்பாங்களா? சீமான் வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, தனித்தே நிற்பேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு எதிர்பார்த்த ஒரே கூட்டணி வந்து விஜய் தான். இன்னொரு விஷயத்தை அப்படிங்கும்போது அவர் எப்படி நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஓட்டுகள் அப்படிங்கிறது இங்க எப்பவுமே இருக்கு. அப்போ இப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்னு இருக்குன்னா அது ஒண்ணு போய் அப்படியே கன்சாலிடேட்டடா இன்னொரு இடத்துல போய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டுல பிரச்சனை வந்துடும். அப்ப இங்க நாம் தமிழர் கட்சிங்க என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டத்தை வந்து ஓட்டை பிரிச்சு விட்டு, அதாவது அந்த இதுக்கும் போயிடக்கூடாது, போய் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டு திமுகவுக்கு விழுது. அப்ப இந்த ஓட்டை பிரிச்சு திமுக வந்து ஜெயிக்க வைக்கிற வேலையை தானே இப்ப நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க போய் யாரோடைய கூட்டணியும் போட மாட்டாரு. அதே நேரத்துல வந்து இவர் திமுகவுக்கு ஃபேவரா போயிட மாட்டாரு, இல்ல நான் தனியா தான் நிப்பேன், இவர் என்ன கவனிக்கணுமோ அதை கவனிச்சு வாங்கிக்கிட்டு அழகா இவர் வந்து தனியாக நிற்கிறாரு. ராமநாதபுரத்தில் வந்து எலெக்ஷன் நடந்ததுப்போ இந்த எம்பி எலெக்ஷன் நடந்தப்போ ராமநாதபுரத்தில் வந்து திமுக போட்டிக்கிட்டா நாங்கள் அங்கே போட்டியிட மாட்டோம், நாங்கள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாரா இல்லையா சீமான் அவர்கள்? அப்போ திமுகவோட பி டீம் யார்? நீங்கள் தானே. நீங்கள் எங்களை வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ திமுகவோட எல்லா வகையிலையும் உறவுல இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். பல இடங்கள்ல பாருங்க அவர் அத்துமீறி பேசுறதாகட்டும், அவரோட வார்த்தை இன்னைக்கு எல்லாரும் ஒரு மேடையில பேசினவங்கள என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. சீமான் அவர்கள் எல்லா இடங்களையும் எப்படி பேசுறாரு, எந்த ஒரு வரமுறையும் கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஏன் அவர் நீங்க இது வரைக்கும் எனக்கே கைது பண்ணிருக்கீங்களா, அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, அவரை இது பண்ணி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க தானே வளர்த்து விட்டு ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த திமுக தான் வளர்த்து விட்டு ஆளாக்கிட்டு இருக்கு சீமான் அவர்களை. அப்ப இவங்களுக்குள்ளதான் நல்ல உறவுகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லா வகையிலையும் வந்து இவங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொன்ன மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரெண்டுமே ஒரே விஷயம் தான் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கிடையாது. திராவிடம் அப்படின்றது வந்து இங்க தமிழர்களுக்கு எதிரான சித்தாந்தம். ஒரு தமிழனை வந்து தமிழனே சொல்ல ஒரு இது பண்றவங்க தான் திராவிடர்கள்ங்கிறவங்க. திராவிடர்னு ஏன் பேர் வச்சேன், திராவிடர் கழகம்னு பெரியார் அவர்களே சொல்றாரு. நான் வந்து ஒரு கன்னடன், நான் வந்து தமிழர் கழகம் அப்படின்னு வச்சேன்னா என்னை தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டான், கன்னடர் கழகம்னு வச்சேன்னா என்னை தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டான். அதனால இப்போ எங்க கன்னடர்களும் இருக்கிறாங்க, மலையாளி தெலுங்கு எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ நான் தமிழர் கழகம்னு வச்சா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா திராவிடர் கழகம்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெரியாரே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ நீங்க வந்து நாங்க தமிழர்களை தமிழன் அப்படின்னே நீங்க ஒரு அடையாளப்படுத்தாத ஒரு கூட்டம், நீங்க எப்படி வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா நாங்க முழுக்க முழுக்க வந்து எங்களுக்கு தமிழ் தான் எல்லாமே, எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழர்கள் தான் முக்கியம், தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க. அப்ப நீங்க எப்படி இது ரெண்டுமே வருது? இன்னைக்கு நீங்க இந்த திராவிடர் கழகம் எப்படி நீட்சியாய் வந்து நிக்குது அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனா இந்த திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை கூட முழுக்க முழுக்க இங்க தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதா. ஆதியில வந்து இங்க வந்து சைவர்கள்
சைவர்கள் கிட்ட இருந்து தான் இவங்க வந்து இந்த ஐடியாலஜி எல்லாமே திருடுறது. இங்க சைவ சித்தாந்த கழகம்ன்றது, இந்த கழகம்ன்ற வார்த்தையை சைவர்கள்ட்ட இருந்து இவங்க வந்து திருடினது. அவங்க வந்து இந்த திருவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க, சைவ சபை அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. அதோட ஐடியாலஜில என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இன்னைக்கு இந்த திராவிடர் கழகம் இவங்களாம் சொல்றாங்க பாருங்களேன், இதுதான் அன்னைக்கு வந்து அந்த சைவ சபையோட ஐடியாலஜியா இருந்தது. நீங்க காலத்துல அவங்களோட அது எல்லாத்தையும் திருடிட்டு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க இன்னைக்கு நாங்க தான் எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப எப்படி அந்த தமிழ் தேசியவாதிகள் அதை ஒத்துப்பாங்க? நாங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கிடையாது, ஆனா நாங்க நிச்சயமா எங்களோட தமிழ்நாட்டுக்கும் எங்களோட தமிழ் மொழிக்கும் நாங்க வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கிறோம், எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதே நேரம் இவங்க வந்து சொல்றாங்க இந்த தமிழ்நாடு அப்படின்றதுக்கே நாங்க தான் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தோம். கியாபே அவர்கள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழர் நாடுன்னு ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தாரு. நீங்க என்ன நடத்திட்டு இருந்தீங்க? நீங்க முழுக்க முழுக்க இந்த தேசத்துக்கு எதிரானவங்க, இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க. நீங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதை நாங்க வந்து திராவிடம்ங்கிறது வந்து நாங்க தான் தமிழர்கள், நாங்க தான் தமிழ், அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த தமிழ் பற்று அதிகமா இருக்குங்கிறப்போ இப்ப அவங்க என்ன அவதாரம் எடுக்கிறாங்கன்னா தமிழ் தான் எங்க பேச்சு, தமிழ் தான் எங்க மூச்சு, தமிழ் தான் எல்லாங்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுல எந்த பிள்ளையும் வந்து தமிழ் வழியில கல்வி கற்காது. இப்போ கல்வி அமைச்சரோட பையன் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நான் தமிழ் வழி கல்வி எடுத்து படிக்கல, நான் வந்து பிரெஞ்சு படிக்கிறேங்கிறாரு. இவ்வளவுதாங்க இவங்க தமிழ் வளர்க்குற லட்சணம், இவ்வளவுதான் இவங்க தமிழ் பற்று. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு வடைக்கிற மாதிரி ஐயோ தமிழ், அம்மா தமிழ்னு கத்துவாங்க. ஆனா வீட்டுல யாருமே தமிழ் வழி கல்வி கிடையாது. அப்போ இந்த திராவிடம் அப்படி தமிழ் தேசியங்கிறது வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற துருவம். எதற்காக விஜய் அவர்கள் வந்து இதை எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, திமுகவில் வந்து அந்த ஐடியாலஜியில இருக்கிற பல இளைஞர்கள், ஆனா இப்ப இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த வாரிசு அரசியல், இந்த ஊழல், இதெல்லாம் நிறைய ஒரு அதிருப்தியில இருக்க இளைஞர்கள். இன்னொன்னு இந்த பக்கம் சீமான் அவர்களோட பேச்சால கவர்பட்டு அவர் பின்னாடி இருக்கிற ஒரு பெரும்பான்மையான இளைஞர்கள், இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்களோடதுக்கு வர தயாரா இருக்காங்க. அப்ப அந்த எல்லா கிரௌடையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்கானதான் எனக்கு திராவிடமும் ஓகே, தமிழ் தேசியமும் ஓகே, ஈவேராவும் ஓகே. அதே நேரம் நம்ம கடவுள் கும்பிடுறவங்களும் வராங்க. அதனால ஈவேராவோட கடவுள் விற்பனை எடுத்துக்கலங்கிறாரு. இப்படி அவர் வந்து அவியல் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் இழுத்து வளைச்சு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாலஜியில் அவர் பண்றாரு. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, முற்றிலுமே வேறான ரெண்டு சித்தாந்தத்தை நீங்க எடுத்து ரெண்டு கண்கள்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது தவறு. அது வந்து ஏத்துக்க முடியாது, அதை வந்து இது பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து மக்கள் சொல்றேன்னா, இவர் சீமான் அவர்கள் வந்து அவரோட தமிழ் தேசியத்திலையுமே அவர் வந்து தெளிவா கிடையாது. அவரோட வேலை என்ன அப்படின்னா இளைஞர்களை குழப்பணும், பார்க்குறவனை தான் போட்டு அடிக்கணும், அவருக்கு தேவை கல்லா கட்டணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ விஜய் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் லண்டனில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, டீல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. நீங்களா என்ன வேணா கற்பனையா சொல்லிக்க வேண்டியதாங்க. இது கற்பனையா என்ன வேணா இந்த ஃபேரி டேல்ஸ் மாதிரி சிண்ட்ரெல்லா கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிட் நைட்ல வந்து ஒரு ஷூ கிடைச்சுதான் அதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை தேடான்ற மாதிரி. நீங்க எப்படி இது மாதிரி ஒரு ஆதாரமே இல்லாத விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து இந்த ஊபிஸ்ங்க வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவங்களை வந்து இது பண்ணணும்னா நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஊரறியே பார்த்துட்டு மீடியா வச்சு பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்க போது? விஜய் அவர்களே வந்து மோடி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ அண்ணாமலை அவர்களை போய் சந்திக்கணும், இங்கேருந்து லண்டனில் போய் ஏன் சந்திக்கணும் அவர்? அப்போ இவங்க இது மாதிரி ஏதாவது கற்பனை, அதாவது இவங்க என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த பாஜகவை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலே வந்து இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேவை உண்டாக்குவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து அண்ணாமலை அவர்கள் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பெரிய அச்சம் உண்டாயிருக்கு. அதனால என்னெல்லாம் பண்ணி இந்த பிஜேபி மேல நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், கற்பனையை என்னென்ன கட்டுக்கதையை அவுத்து விடலாம், என்னென்னலாம் பேசலாம் அப்படின்றத வந்து இந்த ஊபிஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அழகா நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கற்பனையா சொல்ற விஷயத்துக்குலாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஓகே, இங்க பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் வெர்சஸ் உதயநிதி அவர்கள், இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்து இப்போ ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ள எடப்பாடி வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சில ப்ரெஸ் மீட்ஸ்கள், பேட்டிகள், பைட் எல்லாமே கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நேர்காணலுக்கு வாங்க, நேருக்கு நேர் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார், நான் வரேன், நேருக்கு நேர் பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஒரு வார்த்தை பூரா போயிட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் கட்டுற பில்டிங்ஸ், நாங்கள் கட்டுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஏன் வைக்கக்கூடாது? எங்கள் தாத்தா வந்து 96 வருஷம் சேவை செஞ்சுருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு, அவரோட பேர் வந்து ஏன் வைக்கக்கூடாது? ஜெயலலிதா, எம்ஜிஆர் வச்சா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் விஷயம் நீங்களே சொன்னீங்க, இப்போ வந்து இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்திருக்கிறாருன்னா, இப்போ இவ்வளோ நேரம் அவர் ஆக்டிவாக இல்லைங்கிறத மீடியாவே ஒத்துக்குது. எதிர்கட்சி கொஞ்சம் கேப், பெரிய கேப் தாங்க. எதிர்கட்சி தூங்கிட்டு தானேங்க இருந்தாங்க. இவர் ஜெயக்குமார் அவர்களே என்ன சொன்னாரு, நாங்கள் வந்து எதிர்கட்சியா கடுமையா மீம்ஸ் போடுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் பிஜேபிக்கு எதிராக அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, இவரை ஒன்று சொல்றது, இவரை ஒன்று சொல்றது, இந்த மாதிரி வார்த்தை போர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அண்ணாமலை அவர்களோட பேசுறது பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவாங்க. ஒரு அரசியல்ல
நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஆட்சியில் இருந்தப்ப என்ன செஞ்சீங்க, நாங்க என்ன பண்ணோம், இப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவரை வந்து விசக்காலான்றாரு, அவர் வந்து கரப்பாம்பூச்சிக்கிறாரு, விச ஜந்துங்கிறாரு, இப்படி மாறி மாறி. அதுக்கப்புறம் இவர் ஒண்ணு சொல்றாரு, எங்க தாத்தா இந்த வந்து வார்த்தைகளை வந்து ஒரு கரெக்டான பாலிடிக்ஸ் பண்றதுக்கான ரொம்ப விஷயங்கள் கேவலமான அரசியலுங்க. நாகரிக அரசியல்னா, அதாவது திமுக எப்ப அரசியலுக்குள்ள வந்துச்சோ அப்பயே நாகரிக அரசியல். அண்ணா அவர்களுக்கு அப்புறம் எப்ப கருணாநிதிங்க தமிழக அரசியலுக்குள்ள நுழையிறோம், நாகரிக அரசியல் அப்படின்றதே வந்து இங்க செத்து போயிடுச்சு. அதனால இவங்க கிட்ட அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேரும் அதே குட்டையில ஊர்ன மட்டைகள், அதனால அவங்க அப்படிதான் பேசிப்பாங்க. அடுத்தது இவர் சொல்றாரு, ஸ்டாலின், இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எங்க தாத்தா வந்து 96 வருஷம் இந்த தமிழ்நாட்டுக்காக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 94 வயசுலயே வந்து கருணாநிதி அவர்கள் இறந்துட்டாரு. அவங்க தாத்தா இறந்து போன வயசு கூட எதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் புரியல. அடுத்ததா அப்ப அவர் பேரை ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அப்ப இந்த 94 வருஷமும் கலைஞர் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை அப்படியே சிற்பி மாதிரி செதுக்குனார்னா, இவரை தாண்டி வேற யாரும் தமிழகத்துக்கு எதுவும் செய்யலையா? வைக்கிறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு இங்க தமிழ் தலைவர்கள் யாருமே இல்லையா? இதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பாக்குறீங்க. இங்க வந்து ஈவேராவை தாண்டி, அண்ணாவை தாண்டி, கலைஞரை தாண்டி தமிழகத்துக்கு எவனுமே நல்லது செய்யல, நாங்க தான் இந்த தமிழகத்தையே கட்டமைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க. இப்ப நேத்து வந்து ஒரு வஉசி ஐயா அவர்களோட நினைவு நாளுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு உதய அவர்கள். அதுலயும் என்ன சேர்த்து போடுறாரு அப்படின்னா, ஈவேரா வந்து சொன்னாராம், அது வஉசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காராம், ஈவேரா தான் என்னோட குரு, என்னோட அரசியல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி வஉசியே புகழ்ந்தன்னு சொல்லி உதவி போடுறாரு. எதற்காக இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு மொல்ல மாதிரித்தனத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? வஉசி ஐயா அவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து 1885 காங்கிரஸ் இங்க வரப்போ 1898 வந்து வஉசி ஐயா வந்து இங்க வந்து ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான புள்ளி வஉசி ஐயா அவர்கள். ஈவேரா எப்ப காங்கிரஸ்குள்ள என்ட்ரி ஆகுறாரு? 1919. 1919 வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1919 தான் அதை விட்டுட்டு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளேயே வராரு. அது 25 வரைக்கும் தான் இருக்காரு. 1925 வெளியில போயிடுறாரு. அப்போ 1898 ஒரு மூத்த தலைவரா காங்கிரஸ்ல இங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதா பப்ளிக் ஃபிகரா இருக்கிறாரு, ஒரு பப்ளிக் லீடரா இருக்கிறாரு வஉசி ஐயா அவர்கள். அப்போ வஉசி அவர்கள் வந்து பெரியாரை வந்து எனக்கு குருன்னு சொல்லுவாரா? இதை வந்து மாத்தி சொல்றாங்க. ஈவேரா பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு, வஉசி ஐயா வந்து எனக்கு ஒரு குரு அப்படின்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. அதை கூட சொல்ல உங்களுக்கு என்னங்க துப்பு இல்லையா? எதுக்காக நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு அடையாள அழிப்பங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு கிரெடிட் உண்மையாலுமே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கொடுக்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை இடங்களுக்கு வஉசி ஐயா அவர்களோட பேர் வச்சிருக்கிறீங்க? திருநெல்வேலியில போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு நீங்க பெரியார் பேரை வைக்கிறீங்க? அங்க போய் பெரியார் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஐக்கான் வந்து வஉசி ஐயா இல்லையா? அவர் பேரை நீங்க வைக்கணும் தானே? அப்ப நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க? கலைஞர் நூலகம், கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டு, இந்த ஒரு சீமான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கு இதுக்கெல்லாம் மட்டும்தான் இவங்க பேரை வைக்கல. எதுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப தமிழ்நாட்டுக்கு இங்க பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நீங்க என்ன சொல்ற வரீங்க அப்படின்னா, இங்க நாங்க தான் வந்து சமூக நீதி கொண்டு வந்தோன்றீங்க. என்ன சமூக நீதியை கொண்டு வந்தீங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க என்ன பண்ணுனீங்க? ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாரு? அவர் பேசுறாரு, ஏன் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பல்லு பறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சுங்கிறாரு. எதனால துணி வேலையெல்லாம் ஏறுது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அவங்களோட பேரை சொல்லி அவளுக்கெல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க, அதனாலதான் துணி வேலை ஏறுதுங்கிறாரு. இதான் உங்க சமூக நீதியாங்க? நீங்க நாங்க தான் தமிழை வளர்த்தோங்கிறோம். தமிழை பத்தி அவர் என்ன பேசுறாருன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கோம். திருக்குறளுக்கு சிலை எழுப்புனது எங்க கலைஞர் தான் அப்படின்னு இந்த பக்கம் பீத்திக்கிறீங்க. இங்கிட்டு திருவள்ளுவரை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. திருக்குறள் ஒரு தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொல்லி ஈவேரா சொல்றாரு. அப்ப நீங்க ஈவேராவையும் நாங்க வந்து தலைவருங்கிறீங்க, ஈவேரா தான் எங்க ஐக்கானுங்கிறீங்க, அப்புறம் திருவள்ளுவருக்கும் போய் செலவிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன ஐடியாலஜி, உங்களோட ஐடியாலஜி சொல்லுங்க. அடுத்து பெண்களுக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணோங்கிறீங்க. என்ன பெண்ணுரிமைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வாய் வார்த்தை. இப்ப கூட அந்த முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் நாங்க தான் பண்ணோம். தமிழ்நாட்டுல ஆலய நுழைவு போராட்டம் திகாவோ திமுகவே தான் ஒண்ணு பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த வைக்கமா தான் ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வைக்கம்ல பிரச்சனை, இவங்க பண்ணது எதுவுமே கிடையாது. வைக்கம்ல ஆல்ரெடி நாராயணகுரு அவர்கள் தலைமையில காங்கிரஸ் தலைமையில நடந்துட்டு இருக்கு. இவர் போய் ஜஸ்ட் ஒரு 3 நாள் அங்க நின்றுட்டு வந்துட்டு, அவ்வளவுதான். ஏன் நீங்க ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ல தான் போய் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாரா? தமிழ்நாட்டில் எத்தனை ஆலயங்கள்ல நுழைவு போராட்டம் நடத்தினார் பெரியார்? கிடையாதுங்க. இங்க வந்து கியாபே விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் வந்து 1927 வந்து திருவானைக்காவல் ஐலாண்டேஸ்வர் கோயில், அடுத்து மாயவரம், இதுல வந்து ஆலய நுழைவு போராட்டம் பண்றாரு. அடுத்து மதுரையில வந்து வைத்தியநாத ஐயர் பண்றாரு. அவர் கூட துணையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் போறாரு. அப்ப நீங்க இதுக்கு மாதிரி ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க. நாங்க ஈவேரா வந்து போனாருங்க, இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டம், அரிஜன மக்கள் எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்குள்ள போனாருன்னு சொல்லுங்க. நீங்க
அப்போ எங்களுக்கு காலத்துக்கு வந்து இந்து மக்களுக்கு இந்து மதத்து மேல நம்பிக்கை இருக்கிற தலைவர்கள் தான் இந்து மதத்துல என்னென்ன புரட்சி செய்யணுமோ அதை காலந்தோறும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது என்ன நியாயம் அது சொல்லுங்க? எப்படி நீங்க வந்து ஈவேராவுக்கு வந்து வஉசி அவர்களுக்கு வந்து ஈவேரா தான் குரு அப்படின்றாரு. ஈவேரா வந்து முழுக்க தேசத்துக்கு எதிரானவங்க, சுதந்திர தினத்தை வந்து கருப்பு நாளா அறிவிங்கன்னு சொல்லி கொடி பிடிச்சவர் அவரு. ஆனா வஉசி அவர்கள் வந்து இந்த தேசத்துக்காக சிறையில போய் செக்கெழுத்தவர் அவர். இந்த தேச சுதந்திரத்துக்காக தன்னோட சொத்தெல்லாம் இழந்தவர். அப்போ நீங்க எப்படிங்க ஒரு ரெண்டு ஐடியாலஜிக்கல் டிஃபரெண்டா இருக்கிறவங்க இவர் வந்து இவருக்கு குருன்னு சொல்லி அவருக்கு மேல தூக்கி கொண்டு போய் இவரை நீங்க வைக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப திட்டமிட்டு நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இதுதான் தமிழர்களோட அடையாளத்தை அழிக்கணும், அவங்களோட வரலாறு அழிக்கணும், அவங்க செஞ்ச நல்லது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த திராவிட பித்தலாட்டத்தோட வேலையே. இதை தான் நாங்கள் முழுக்க எதுக்குறோம். நீங்க சொல்லியிருந்தீங்க நாடாளுமன்றத்திலே ஒரு நல்ல பெர்சென்ட் வந்திருக்காங்க, சட்டமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அலை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து விஜயால் வந்து தமிழக பாஜகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிட இப்ப எதுக்காக கேட்கறேன்னா, இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து அந்த இளைஞர்கள் கூட்டத்தை வந்து இங்க இழுத்துருவாரு, அந்த வாக்குகள் செத்துரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அங்க போகலாம், ஒரு 3வது கட்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாஜக எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல, பாஜக அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து தேசியத்தின் பால் இருக்கிறவங்க. இப்ப விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அது அடுத்து ஒரு டிஎம்கே மாதிரி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசுங்கிறாரு, நீட்டுக்கு எதிராக பேசுறாரு, 2 மொழி கொள்கைங்கிறாரு. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான சித்தாந்தத்துல ஈர்க்கப்பட்டவங்க யாருமே வந்து அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வரமாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வர இளைஞர்கள் எல்லாருமே வந்து தேசியத்தின் பாதையில இருக்கிறவங்க. அப்போ நீங்க இவங்களோட ஐடியாலஜி எல்லாமே செப்பரேட். இது வந்து ஒரு தனி கிரௌடு. அப்ப இந்த கிரௌடு யாரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, திமுகக்குள்ள இருக்கிறவங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, நாம் தமிழர்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த கிரௌடு ஆல்ரெடி அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்க. அவங்க சரி ஓகே அதே ஈக்குவல் ஐடியாலஜில தான் இருக்காருன்னு சொல்லி இங்க வருவாங்களே ஒழிஞ்சு, அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கிற நேஷனலிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இந்த பக்கம் வந்து வரவே மாட்டாங்க. ஏன்னா எங்களோட பாதை வந்து இப்போ ரொம்ப ரூட் கிளியர். நாங்கள் வந்து தனி வழி, எங்கள் வழி தனி வழின்னு தனி வழியாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தேசியத்தின் பக்கம் வந்து இளைஞர்களை இழுத்து தனியாக அந்த க்ரௌடு தனியாக வந்துட்டு இருக்கு. அதனால் விஜய் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இங்கேருந்து போகிற இளைஞர்கள் வந்து எந்த வகையிலுமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ விஜய் சொல்லியிருந்தாரு ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்கும் போதும் ஏன் இவங்களுடைய பி டீம் இவங்களுடைய பி டீம் இவங்க அப்படின்னு சொல்றாங்க? இல்ல அதுதான், ஏன்னா மேக்ஸிமம் சொல்றது வந்து பாஜகவோட பி டீம் விஜய், டிஎம்கோட பி டீம் விஜய் இதுதான் வருது. ஆனா அவர் தான் எதிர்த்து பேசியிருக்காரு. அதாவது இங்கே கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னாலே இமீடியட்டாக உடனே அவங்க வந்து அவங்களோட பி டீமு, அவங்களோட ஏ டீமு இந்த மாதிரி எதனாவது கிளப்பி விடுறது, இந்த வேலை எல்லாமே பார்ப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு வளரக்கூடாது, மக்கள்கிட்ட அவங்கள பற்றி தப்பான ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது மூலயமா அவங்களுக்கு என்னென்னா, பாருங்க மோடிஜி வந்து இப்படி தான் பண்ணுவார், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவர் தான் வந்து முன்னாடி இங்கே ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க, ஏடிஎம்கே கட்சியை ஃபுல்லாக வந்து அவர் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் நிச்சயமாக ஒரு தேசிய கட்சிக்கு அது வேலையே கிடையாது. அவங்க ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறப்போ அதுக்கான நேரமே அவங்களுக்கு கிடையாது. அவர் ஒரு பாரத பிரதமரா அவருக்கு இந்தியா முழுக்க பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்பா, நீங்க உங்க கட்சியில இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இந்த அறிக்கையெல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க நேரம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, சைல்டிஷா இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அதை நம்ம யோசிக்கணும். உண்மையாலுமே இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சா இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்றத வந்து நான் மக்களோட கெஸுக்கு விடுறேன். ஏன்னா சாமானிய மக்களுக்கும் தெரியும் விஜய் அவர்களை வந்து யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து எதுக்காக வந்து பிஜேபியோட கம்பேர் பண்ண? ஏன்னா பிஜேபியோட பி டீம்னா நாங்கள் திரும்ப நாங்கள் பல சொல்றதான், எங்களுக்கு தேசியத்துக்கு எதிராக பேசுறவங்களே எங்கள் கட்சியில் உறுப்பினராகவே நாங்கள் சேர்க்க மாட்டோங்க. தேசியத்துக்கு எதிராக நிற்கிறவங்களும் நாங்கள் அப்படி சேர்க்காதப்போ தேசியம்னு கூட சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்ற ஒருத்தர் வந்து நாங்கள் எப்படி ஒரு பி டீமா உருவாக்குவோம்? அப்போ இந்த ஒரு ஐடியா எந்த காலத்துலையும் வந்து பிஜேபி வந்து நேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பார்த்தீங்க. அப்போ எங்களுக்கு தேசியத்துக்கு எதிராக பேசுகிற ஒரு கட்சியை நாங்கள் எப்படி உருவாக்குவோம்? அப்போ அந்த புரிதல் முதல்ல உங்களுக்கு வேணும். அப்படி எந்த ஒரு அவசியமே பிஜேபிக்கு கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.